இன்றைக்கி நம்ம ஆலு சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து மல்லித்தழை. சப்பாத்தி மாவு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் செட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம சப்பாத்திக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ ஜீரகம் போட போகிறோம். ஏன்னா அதான் ஜீரணத்துக்கு கடுகு வேணாம், ஜீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு போட்டுக்குங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் ஓமம் போட்டுக்குவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஓமம் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக ஜீரகம் தான் போட போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ ஜீரகம் நல்லா கருகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு வெங்காயத்தை கூடவே அதை போட்டுக்கலாம். அதுவும் பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அந்த இதில் இருக்கணும். நம்ம வந்து இப்போயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போது கொஞ்சம் அளவுக்கு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்க்காமல் வெங்காயம் போட்டால் தான் அந்த வெங்காயங்கிறது வந்து நல்லா வதங்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஒரு 75% நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சதை உங்கள்கிட்ட காமிச்சேன். அதை வந்து இப்போ நான் தோல் நீக்கி நான் மசிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அந்த மசிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து வதங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பார்த்துக்கங்க, மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள். இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வந்து நமக்கு வந்து விருப்பமான கரம் மசாலா போடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா தூள் லைட்டாக போடலாம். அப்படின்னா வீட்டில் ஏதாச்சும் வேறு மசாலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கிறது வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா பொடி. இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பக்கமாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இந்த மாவை எடுத்து இப்போ குழி மாதிரி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் பாருங்கள், இது நம்ம இப்படியே கொண்டு வரணும் கையால். ஒரு நிமிஷம் இது அப்படியே ஊற்றிக்கிட்டு இந்த மேலே இருக்கிற மாவை கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாவு துவைக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இது மேலே மாவு துவைக்கலாம் 2 பக்கமும். இந்த மாதிரி இப்படி செஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம்.
அதுதான் தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஐயோ காற்று இது பார்த்திங்களா, புஷ்ஷுன்னு வருது. அமுக்கணுன்னே இப்படி தான் இருக்கணும்.